டாஸ்மாக் நிறுவன வழக்கை வேறு மாநிலத்தில் நடத்த கோருவதால் அரசு தவறு செய்தது நிரூபணமாகியுள்ளதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதற்கு அமைச்சர் ரகுபதி தந்த பதிலடியை பார்ப்போம். டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அது பொருள் குறித்து பேச வேண்டாம்னு சொல்ற அது நாங்க ஏத்துக்கிட்டோம். அதுக்குள்ளேயே நாங்க போகல. அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நடத்தக்கூடாது, அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்து அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிரூபணமாயிருக்குது. ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க? எங்களுக்கு மடியிலே கனமும் இல்லை, வழியிலே பயமும் இல்லை. எங்களுடைய கவுண்டரை அவர் ஒழுங்காக படித்து பார்க்கவில்லை, எங்களுடைய கோரிக்கையை அவர் பார்க்கவில்லை. இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் அதுபோல மற்ற வழக்குகள் எல்லாம் டாஸ்மாகை பொறுத்தவரைக்கும் இருக்கிற வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலே எல்லா வழக்குகளையும் சேர்த்து ஒன்றாக விசாரியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோமே தவிர வேறு மாநிலத்துக்கு சென்று எங்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.